கடற்படையினரால் மேற்கு கடற்பரப்பில் முன்னெடுக்கப்பட்ட ரோந்து நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் போதைப் பொருளின் பெறுமதி 1650 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகம் என்றும் இதுகுறித்த மேலதிக விசாரணைகள் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கடற்படையினரால் இலங்கையின் மேற்கு திசையின் ஆழ்கடலில் கடந்த வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட விசேட ரோந்து நடவடிக்கையின் போது 1650 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான ஹெரோயினுடன் 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். குறித்த சந்தேக நபர்கள் ஹெரோயின் கடத்தலுக்கு பயன்படுத்திய பல நாள் மீன்பிடி படகுகள் நேற்று வெள்ளிக்கிழமை ஹாலி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். ஹாலி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட படகு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட போதே அதில் இருந்து 1650 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய 66 கிலோ 840 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 18-34 வயதிற்குட்பட்ட மிரிசா பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களாவர். இவர்கள் கைப்பற்றப்பட்ட படகு மற்றும் போதைப் பொருளுடன் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாண்டு இதுவரை காலமும் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் 17,483 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. தொடர்ந்தும் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.